அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் நூருல் ஈதாஹினுடைய பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். 2 பாடங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது கிதாபு தஹாரத்தினுடைய தூய்மை சார்ந்த பாடங்களில் 3வது பாடத்தில் இன்றைக்கு நாம் வீற்றிருக்கிறோம். 2 பாடங்கள். முதல் பாடத்திலே நாம் முஸன்னிஃபினுடைய கிதாபுடைய தொகுப்பாளருடைய முகத்திமா முன்னுரையை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக தண்ணீருடைய வகைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது அல்மியா என்ற தண்ணீரை சார்ந்த பாடத்தினுடைய 2ஆம் பகுதிக்கு, பாடம் நம்பர் 3 தண்ணீர் சம்பந்த பாடத்தினுடைய 2ஆம் பகுதியில் இன்றைக்கு நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் இந்த பாடத்தை புரிந்து படிக்கும் நல்ல தௌஃபீகை நமக்கு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் எல்லோரும் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு தங்களுடைய ஆதரவை தாராளமாக தாருங்கள். தங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வழங்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் கோடும் இந்த இடத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இதை தாங்கள் பயன்படுத்தி நம்முடைய ரகீப் அறக்கட்டளையினுடைய சேவை தொடராக நடைபெற தாங்கள் நன்மையில் ஒன்று சேருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நமக்கு நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பதிவுகளில் 2ஆம் பாடத்தில் நாம் விளங்கும் அடிப்படையில் தண்ணீருடைய 5 வகைகளை நாம் பார்த்தோம். அதிலே கடைசியாக நாம் பார்த்த இந்த பாடத்தினுடைய ஆரம்ப தலைப்பு தாஹிருன் கைர முத்தாஹிர். தான் சுத்தமான தண்ணீராக இருக்கும், ஆனால் அடுத்தவர்களை சுத்தப்படுத்தாத தண்ணீர் என்ற அந்த வகையில் நாம் தொடராக பார்த்ததிலே இன்றைக்கு நாம் இந்த 3ஆம் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மாலா யஜூசு பிஹி அல் வுதூஉ. எதை கொண்டு உது என்பது கூடாதோ, மா அந்த ஒன்று, லா யஜூசு கூடாது, அல் வுதூஉ உது செய்வது, மினல் மியாஹி தண்ணீர்களிலிருந்து, மா உடைய பன்மை மியா, தண்ணீர்களிலிருந்து எதை கொண்டு உது செய்வது கூடாதோ அத்தகைய தண்ணீர்கள் என்ன? அதாவது தான் தாகிராக இருந்தாலும் அது கைர முத்தஹிராக இருக்கும், மற்றவர்களை சுத்தப்படுத்தாது என்று சொன்னார்களே, அது என்ன தண்ணீர் என்ற தலைப்பிட்டு கிதாபினுடைய தொகுப்பாளர் ஹசரத் அவர்கள் கூறுகிறார்கள், வலா யஜூசு அல் வுதூஉ. லா யஜூசு கூடாது, அல் வுதூஉ உது செய்வது கூடாது, ஃபஅல் ஃபாயில் உது செய்வது கூடாது. எதை கொண்டு கூடாது? 2 பகுதிகள் இங்கே தருகிறார்கள். இந்த 2 வகையான தண்ணீர்களை கொண்டு உது செய்வது கூடாது. காரணம், இது ஏற்கனவே நாம் கூறிய 3வது வகையிலிருந்து இந்த தண்ணீர் இருக்கிறது, தாகிராக இருக்கிறது, ஆனால் அது கைர முத்தஹிராக இருப்பதால் இந்த தண்ணீரை கொண்டு உது செய்வது கூடாது. முதலாவது அல் அவ்வல், முதலாவது எந்த தண்ணீரை கொண்டு உது செய்வது கூடாது? பிமாஇ ஷஜரின் வ ஸமரின். மா என்பது முலாஃப், ஷஜர் சமர் இரண்டும் முலாஃப் இலைஹாக இருப்பதால் அதற்கு நாம் ஜரு கொடுக்கிறோம். மரத்திலிருந்து வெளியான சாரும் பழத்திலிருந்து வெளியான சாரும், இந்த சாறுகளை கொண்டு உது செய்வது என்பது கூடாது. மா என்பது மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய தண்ணீர், அதாவது மரத்தை பிழிந்து அல்லது மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த தண்ணீரோ அல்லது சார், அல்லது பழத்தை பிழிந்து வெளியாகக்கூடிய சார், அந்த ஜூஸ், அதை கொண்டு உது செய்வது கூடாது. வலவ் ஹரஜ பினஃப்ஸிஹி. வலவ் வாவ் வஸ்லியா என்று சொல்லப்படுகிறது, சரியே என்ற அர்த்தத்தை கொண்டு வருது. தானாகவே அது வெளியேறினாலும் சரியே. ஹரஜ என்றால் வெளியேறுதல். தானாகவே அது வெளியேறினாலும் சரியே, அல்லது நாம் அதை பிழிந்து அதை வெளியாக்கினாலும் சரியே, அந்த தண்ணீரை கொண்டு உது செய்வது கூடாது. மின் கைரி அஸ்ரின், தானாகவே அது எப்படி வெளியாகும்? பிழியாமல். அஸ்ர் என்றால் பிழிதல். பிழியாமலேயே தானாகவே அது வெளியே வந்தாலும் சரியே, அந்த தண்ணீரை கொண்டு உது செய்வது கூடாது. ஃபில் அத்ஹர். ஃபில் அத்ஹர் என்றால் மிக தெளிவான கருத்தின் பிரகாரம். பொதுவாக நூருல் ஈதாஹினுடைய கிதாபுகளிலே மிக தெளிவான மிகச் சரியான கருத்துக்களை மாத்திரம் இங்கே பகிர்வது இந்த கிதாபுடைய தொகுப்பாளருடைய வளமையாக இருப்பதால் ஃபில் அத்ஹர் மிகச் சரியான கருத்துப்படி இந்த தானாக வெளியேறினாலும் சரியே, அத்தகைய
தண்ணீரை கொண்டு சாறுகளை கொண்டு ஒலு செய்வது கூடாது. இரண்டாவதாக கூறுகிறார்கள் அஸ்ஸானி, இரண்டாவது வல, அதாவது வல யஜூசு, ஒலு செய்வது கூடாது, பிமா இன், அந்த ஒரு தண்ணீரை கொண்டு, ஜால தபஉஹு, அதனுடைய தன்மை நீங்கி விட்டது, தண்ணீருடைய தன்மை, பித் தபகி, சமைப்பதை கொண்டு அதனுடைய இயற்கை தன்மை நீங்கிவிட்டது, அந்த ஒரு தண்ணீரை கொண்டு லா, அதாவது லா யஜூசுல் உது, உது செய்வது கூடாது. ஒன்று சமைப்பதை கொண்டு, அல்லது அவு, அல்லது, இந்த அவு என்பது தபகுல அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு, முன்னாடி உள்ளதை கொண்டு இல்ல. ஒன்று சமைப்பதை கொண்டு அதனுடைய தன்மை நீங்கி இருக்கு, அவு அல்லது பி கலபதி கைரிஹி அலைஹி, கலபதி என்றால் மிகைப்பு, கைரிஹி என்றால் தண்ணீர் அல்லாத ஒன்று, அலைஹினா தண்ணீரின் மீது. இந்த ரெண்டு தமீருடைய மர்ஜாவும் இந்த தண்ணீராக இருக்கும். என்றால் தண்ணீர் அல்லாத மற்றொரு பொருள் தண்ணீரின் மீது மிகைப்பதை கொண்டு, தண்ணீர் அல்லாத மற்றொன்று அலைஹி தண்ணீரின் மீது மிகைப்பதை கொண்டு அந்த தண்ணீர் தன்னுடைய இயற்கை தன்மை இழந்து விட்டால் லா யஜூசு அல் உது, அந்த தண்ணீரை கொண்டு உது செய்யக்கூடாது என்பதாக முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா தெளிவுபடுத்துகிறார்கள். கடைசியாக நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல கலபத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கலபதி கைரிஹி, கலபத் என்றவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அது என்னங்க கலபா, மிகைப்பு என்றால் என்ன? அப்ப அந்த மிகைப்பை சார்ந்த ஒரு ஃபார்முலாவை தொகுப்பாளர் அவர்கள் இந்த இடத்துல தருகிறார்கள். ஜாபித்துல் கலபதி, ஜாபித்துல் கலபா, மிகைப்பு என்றால் என்ன? மிகைப்பின் பொதுவான சட்டம், மிகைப்பை பற்றிய ஒரு பொதுவான சட்டம். வாபித் என்றால் பொதுவான சட்டம், கலபத் என்றால் மிகைத்து காட்டுதல். வேறொரு பொருள் மிகைத்திருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதாக இந்த இடத்துல இரண்டு விஷயங்களை இந்த இடத்துல மிகைப்பிற்கான ஒரு பொது சட்டமாக இங்கே தருகிறார்கள். முதலாவது பார்க்கிறோம், வல் கலபத்து ஃபி முகாலதத்தில் ஜாமிதாத்தி, வல் கலபா, மிகைப்பு தன்மை என்பது ஃபி முகாலதத்தில் ஜாமிதாத், ஜாமிதத்துன் உடைய பன்மை ஜாமிதாத், திடப்பொருட்கள், திடமான பொருட்களுடைய கலப்படங்களிலே, முகாலத்தா என்றால் கலப்படம், திடமான பொருட்களுடைய கலப்படங்களிலே மிகைப்பு தன்மையாகிறது. இவை அனைத்தும் ஒரு முப்ததாவான வாசகமாக இருக்கும். இதனுடைய கபர் நாம் இங்கிருந்து பார்க்கிறோம். பி இஹ்ராஜில் மாஇ அன் ரிக்கதிஹி வ ஸயலானி, பி இஹ்ராஜ், வெளியாக்குவதை கொண்டு இருக்கும், எதை? அல் மாஇ, தண்ணீரை, அன் ரிக்கதிஹி, அதனுடைய மிருதுவான தன்மையை விட்டும், வசைலானிஹி, அதனுடைய ஓடக்கூடிய தன்மையை விட்டும். தண்ணீரை அதனுடைய மென்மையான மேலும் அதனுடைய ஓடும் தன்மையை விட்டு தண்ணீரை வெளியாக்கி விடுவதை கொண்டு திடப்பொருட்களுடைய மிகைப்பு தன்மையின் நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ திடப்பொருட்கள் தண்ணீரில் கலந்து விடுவதனுடைய அடையாளம், தண்ணீர் தன்னுடைய லேசான தன்மையை விட்டு ஓடும் தன்மை விட்டு வெளியாயிரணும், கெட்டியாக தண்ணி மாறிடணும். மாறிடுச்சுன்னா இந்த திடப்பொருட்கள் தண்ணீரில் மிகைத்து விட்டது என்பதற்கான அடையாளமாக இருக்கும். இங்க நம்ம கவனிக்கிறோம் கரெக்டா. ரிக்கதிஹி என்பது மாத்தூஃப் அலைஹி வாவ் ஹர்ஃப் அத்ஃப் செயலானி, தன்னுடைய மிருதுவான தன்மை மேலும் ஓடும் தன்மையை விட்டு தண்ணீர் வெளியாகுது. இதுல அடுத்த ஒரு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். வலா யதுர்ரு தகையுரு அவ்சாஃபிஹி குல்லிஹா பிஜாமிதின் கஸஅஃபரானின் வஃபாகிஹத்தின் வவரகி ஷஜரின். வாருங்கள் நாம் தனியாக பார்ப்போம், தனித்தனி அர்த்தங்கள். வலா யதுர்ரு, தீங்களிக்காது, தகையுரு அவ்சாஃபிஹி குல்லிஹா, தகையுர் என்றால் மாறுதல், லா யதுர்ருடைய ஃபாயில் மாறுதல், அவ்சாஃபிஹி குல்லிஹா, அந்த தண்ணீருடைய முழு தன்மைகளும், அவ்சாஃப் என்பது பன்மை, தண்ணீருடைய தன்மைகள் அனைத்தும் மாறிவிடுவது. அவ்சாஃப் என்பது முஅக்கத், குல்லிஹா என்பது தாக்கீத், அதனாலதான் ரெண்டுக்கு ஒரே யாரா வைக்கிறோம், அவ்சாஃபிஹி குல்லிஹா. தண்ணீருடைய முழு தன்மைகள் மாறிவிடுவது எந்த தீங்கையும் தராது. எதை கொண்டு மாறுதல்? பிஜாமிதின், திடப்பொருட்களை கொண்டு மாறுதல். திடப்பொருட்களை கொண்டு மாறுவதால் தண்ணீருடைய அந்த தன்மைகள் மாறுவது எந்த தீங்கையும் தராது. திடப்பொருட்கள் என்றால் என்ன? அதற்கு என்ன உதாரணங்கள் தருகிறீர்கள்? கஸஅஃபரானின், குங்குமப்பூவை போல, வஃபாகிஹத்தின், பழத்தை போல, வவரகி ஷஜரின், மரத்தின் இலைகளை போல.
குங்குமப்பூ, மேலும் பழம் அல்லது மரத்தினுடைய இலை, இவைகளில் எல்லாமே அல்லது ஏதேனும் ஒன்று அந்த தண்ணீரில் கலந்து விட்டது. கலந்து விட்டு தண்ணீருடைய தன்மைகள் அனைத்தும் மாறிவிட்டாலும் எந்த விதமான தீங்கையும் கொடுக்காது. அதாவது அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தலாம் என்றால் இவைகள்லாம் தூய்மையான ஒரு திடப்பொருட்களாக இருப்பதால் இது கலந்து விடுவதாலோ மிகைத்து விடுவதாலோ இது அந்த தண்ணீரை அசுத்தமாக ஆக்காது. தண்ணீர் தன்னுடைய அசல் தன்மையில் இருக்கும் என்பதாக கூறுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் அஸ்ஸானி, மிகைப்பு தன்மையின் இரண்டாம் பகுதி. வல் கலபது ஃபி முகாலதத்தில் மாஇஆத்தி. வல் கலபத்து மிகைப்பு தன்மை என்பது ஃபி முகாலதத்தில் மாஇஆத், திரவ பொருட்களுடைய கலப்படங்களிலே மிகைப்பு தன்மை ஆகிறது. இது எல்லாமே முப்ததா, ஹபர் கீழே வருது. இது ஒரு பிதுஹூர், இது ஒரு ஹபர். ஒபிதுஹூரி வஸ்ஃபைன், இது இரண்டாவது ஹபர். திரவ பொருட்கள் கலப்பதிலே மிகைப்பு தன்மை ஆகிறது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது பாயிண்டா சொல்றாங்க, ஏபிசிடி மாதிரி. முதல் தன்மை எப்படி கண்டுபிடிப்பது? பிதுஹூரி வஸ்ஃபின் வாஹிதின் மிம்மாயின் லஹு வஸ்ஃபானி ஃபகத். பிதுஹூரி வஸ்ஃபின் வாஹிதின், ஒரே ஒரு தன்மை வெளியாகுவதை கொண்டு. எந்த பொருளிலிருந்து ஒரே ஒரு தன்மை வெளியாகிறது? மிம்மாயின், ஒரு திரவ பொருளில் இருந்து. அதனுடைய சிஃபத்துக்கு இங்க சொல்றாங்க பாருங்க, எந்த திரவ பொருள்? லஹு வஸ்ஃபானி ஃபகத்து, அதற்கு இரண்டே இரண்டு தன்மைகள் மட்டுமே இருக்குமே. அந்த ஒரு திரவ பொருளில் இருந்து ஒரே ஒரு தன்மை வெளியாகுவதை கொண்டு தண்ணீரில் மிகைப்பு தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ எந்த திரவ பொருளுக்கு ரெண்டு தன்மை இருக்கிறதோ அதிலிருந்து ஒரு தன்மை வெளியாயிருச்சுன்னா அப்போ அந்த தண்ணீரில் வேறொரு பொருள் கலந்து விட்டது, மிகைத்து விட்டது என்பதற்கான அடையாளம். உதாரணமாக கல் லபனி, பாலை போல. லபன் என்றால் பால். கல் லபனி, பாலை போல. லஹு, இந்த பாலுக்கு என்ன இருக்கிறது? என்ன தன்மைகள் இருக்கிறது? அல் லவுனு, நிறம். பாலுக்கு என்ன தன்மை இருக்கு? லவுன், நிறம் என்ற தன்மை இருக்கிறது. ஒத்தமு, ருசி என்ற தன்மையும் இருக்கிறது. ரெண்டு தன்மை. லஹு வஸ்வானின்னு சொன்னாங்கல்ல, அப்போ ரெண்டு தன்மை இதுக்கு ஒண்ணு இருக்கு. ஒன்னு நிறம், இரண்டாவது அத்தாமு என்ற ருசி. ஆனா வலா ராஇஹத லஹு, பாலுக்கு வாடை என்பது கிடையாது. இயற்கையாகவே பாலுக்கு அல்லாஹ் நிறத்தை கொடுத்திருக்கிறான், ருசியை கொடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹு தாலா அதற்கு வாடையை கொடுக்கல. அப்ப இந்த இரண்டு தன்மைகளில் ருசியோ அல்லது நிறமோ பால்ல வெளியாயிருச்சு. அப்போ இந்த பால் தண்ணீரில் மிகைத்து விட்டது என்பதாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, அதாவது திரவ பொருட்கள் கலந்து விடுவதில் பகுதி 2 எப்படி நாம் கண்டுபிடிப்பது அந்த மிகைப்பு என்று பார்க்கும் பொழுது, வபிதுஹூரி வஸ்ஃபைனி மின் மாயின் லஹு அவுசாஃபுன் சலாசத்துன் கல் ஹல்லி. மேலும் இரண்டு தன்மை வெளியாகுதல், வஸ்ஃபைனி தஸ்னியா, இரண்டு தன்மை வெளியாகுவதை கொண்டு, மிம் மாயின், அந்த ஒரு திரவ பொருள், அது லஹு அதற்கு இருக்குமே, அவுசாஃபுன் சலாசத்துன், மூன்று தன்மைகள் அதற்கு இருக்குமே, அந்த ஒரு திரவ பொருளிலிருந்து இரண்டு தன்மை வெளியாகுவதை கொண்டு அந்த தண்ணீரில் வேறொரு பொருள் மிகைத்து விட்டது என்ற அடையாளம். மூணு தன்மை இருந்துச்சுன்னா அதுல ரெண்டு தன்மை வெளியாகணும், ரெண்டு தன்மை இருந்துச்சுன்னா அதுல ஒரு தன்மை வெளியாகணும். இது நம்ம கவனமா பார்க்கிறோம். மூணு தன்மையை கொண்ட திரவ பொருள் என்ன? உதாரணம் சொல்லுங்களேன். அது என்ன? லிக்விடு. திரவ பொருள் சொல்லி தமிழ்ல சொல்லுவோம், ஆங்கிலத்தில் லிக்விடுங்கிறோம். அது என்ன லிக்விடுன்னு பார்க்கும்போது கல் ஹல்லி, காடி, வினிகர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வினிகருக்கு பொதுவாக மூணு தன்மை இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? நிறம் இருக்கு, ருசி இருக்கு, அதே போல அதற்கு வாடையும் இருக்கு. அப்போ இந்த மூன்றுல, நிறம், ருசி, வாடையில ஏதாச்சும் இரண்டு தன்மை தண்ணீர்ல வெளியே காட்டிருச்சு அப்படின்னா அப்போ இந்த காடி தண்ணீரிலே மிகைத்து விட்டது, தண்ணீரை மிகைத்து விட்டதாக பார்க்கப்படுகிறது. இங்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆக மூன்று தன்மையை கொண்டதா அல்லது இரண்டு தன்மையை கொண்டதா என்பதை நாம் அங்கே ஆய்வு செய்ய வேண்டும். பொதுவாக ஹனஃபி ஃபிக்ஹுடைய சட்டத்தில ஆய்வுகளுக்கு, நம்முடைய ஆராய்ச்சிகளுக்கு முன்னுரிமை இருக்கும். எனவே இங்க ஆய்வு செய்ய சொல்லுகிறார்கள். கலந்து விடும் பொருளை நீங்கள் பாருங்கள், அது திடப்பொருளா அல்லது திரவ பொருளா என்பதாக பாருங்கள். திரவ பொருள் என்றால் ஒரு தன்மையா அல்லது இரண்டு தன்மையா என்பதாக பாருங்கள். சரி, இப்போ திரவ பொருட்கள்ல மூன்றாம் பகுதி
இது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது வல் கலபத்து ஃபில் மாஇ அல்லதி லா வஸ்ஃப லஹு கல் மாஇல் முஸ்தஅமலி. வல் கலபத்து ஃபில் மாஇ, திரவ பொருளில் கலப்படம் என்பது, மிகைப்பு என்பது. திரவ பொருளில் மிகை, எந்த திரவ பொருள்? அல்லதி, அந்த திரவ பொருள் எத்தகையது என்றால் லா வஸ்ஃப லஹு, அதற்கு எந்த தன்மையும் இல்லையே, எந்த தன்மையும் இல்லாத, எந்த தன்மையும் இல்லாத ஒரு திரவ பொருளிலே மிகைப்பு தன்மை ஆகிறது. அது எப்படி? அடுத்த வரியில நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னங்க உதாரணம்? எந்த தன்மையும் இல்லை, அதாவது நிறமும் இல்லை, வாடையும் இல்லை, ருசியும் இல்லை. அது என்ன என்று நீங்கள் கேட்டால் அதற்கு உதாரணம் தருகிறார்கள். கல் மா இல் முஸ்தாமலி, புழங்கப்படக்கூடிய தண்ணீரை போல. அதாவது மனிதனால் புழங்கப்படக்கூடிய தண்ணீர் இருக்கிறது, அது தண்ணீருடைய தன்மையிலேயே வெளியே தெரியும், அதுல எந்த பொருளும் கலக்கல. ஆனால் மனிதனால் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு என்ன சட்டம்? இதோ அடுத்த வரியில் உங்களுக்கு தருகிறார்கள். தொடராக நாம் பார்க்கிறோம். புழங்கப்பட்ட தண்ணீரை போல. மேலும் இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. வமா இல் வருதில் முன்கத்தியர் ராயகதி, மா இல் வருதில் முன்கத்தியர் ராயகதி, மலருடைய தண்ணீர், ரோஜா மலருடைய தண்ணீர் எப்படிப்பட்ட? வாடை துண்டிக்கப்பட்ட, முன்கத்தியா என்றால் துண்டிக்கப்பட்ட, ராயகா என்றால் வாடை, வாடை துண்டிக்கப்பட்ட மலர், ரோஜா மலர் கலந்த தண்ணீர். ஆனா அதுல எந்த வாடையும் இல்லை, தண்ணி தண்ணியா தான் இருக்கு, வேற எந்த ஸ்மெல்லும் இல்லை, வாடை இல்லை. அல்லது புழங்கப்பட்ட தண்ணீர். இது மாதிரி எந்த தன்மையும் இல்லாத ஒன்று தண்ணீரில் கலந்தால் நாம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால், இப்பதான் அதனுடைய ஹபர் வருது. தகூனு பில் வஸ்னி, தகூனு பில் வஸ்னி, அதுவாகிறது நிறுத்து பார்ப்பதை கொண்டு, அளந்து பார்ப்பதை கொண்டு இருக்கும். நாம அளந்து பார்க்கணும். அதாவது புழங்கப்பட்ட தண்ணீர் எத்தனை லிட்டரு, புழங்கப்படாத சுத்தமான தண்ணி எத்தனை லிட்டரு என்பதாக நம்ம பார்க்கணும். விளக்கமா சொல்றாங்க பாருங்க. இந்த இபாரத்தை நம்ம கவனிக்கிறோம். என்ன சொல்றாங்க? எனவே இஹ்தலத, கலந்து விட்டால். என்ன கலந்துச்சு? ரித்லானி மினல் மாஇல் முஸ்தஅமல், புழங்கப்பட்ட தண்ணீரிலிருந்து இரண்டு ராத்தல்கள். இரண்டு ராத்தல்கள் என்றால் அதுதான் ஒருவேளை ஆங்கிலத்திலே லிட்டர் என்பதாக மாறி இருக்கலாம் என்பதாக சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் லிட்டருங்கிறாங்களே, எத்தனை லிட்டர் பால், எத்தனை லிட்டர் தண்ணீர், அந்த லிட்டருங்கிறதா ஆரம்பத்தில் ரொத்துல் என்பதாக இருந்திருக்கு. அப்ப புழங்கப்பட்ட தண்ணீர்ல இருந்து 2 லிட்டர் சேர்ந்துருச்சு, கலந்து விட்டது. எதை கொண்டு கலந்து விட்டது? பிரித்திலிம் மினல் மாஇல் முத்லக், பொதுவான சுத்தமான தண்ணீரிலிருந்து 1 லிட்டர் தண்ணீரை கொண்டு புழங்கப்பட்ட தண்ணீர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி கலந்துருச்சு அப்படின்னா லா யஜூசு பிஹி அல் உது, அதை கொண்டு உது செய்வது கூடாது. ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துல புழங்கப்பட்ட தண்ணீர் 2 லிட்டர் இருக்கு. அப்ப அளந்து பார்க்கும்போது புழங்கப்பட்ட தண்ணீர் 2 லிட்டர் இருக்கிறதுனால இப்போ இந்த தண்ணீரை கொண்டு உது செய்வது கூடாது. அதற்கு நேர் மாற்றமானதை கொண்டு, நேர் மாற்றதாக இருக்கும் பொழுது ஜாஸ, கூடும். நேர் மாற்றம் என்ன? புழங்கப்பட்ட தண்ணீரிலிருந்து 1 லிட்டரும் பொதுவான தண்ணீரிலிருந்து 2 லிட்டரும் இருந்தால் ஜாஸ, தாராளமாக கூடும். ஏனென்றால் சுத்தமான தண்ணீர் இதிலே அதிகமாக இருக்கிறது, புழங்கப்பட்ட தண்ணீர் இதில் குறைவாக இருப்பதால் ஜாஸ, கூடும். அக்ஸிஹி என்பதை நாம் தெளிவாக நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் புழங்கப்படக்கூடிய தண்ணீர்களில் 3 வகை தண்ணீரை தெளிவாக நாம் பார்த்து விட்டோம். ஒர்ராபிஉ, நாலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற தண்ணீர் ஒர்ராபிஉ, நாலாவது. முதல் 5 வகைகளை கூறினார்கள். அதிலே 3வது வகை கொஞ்சம் விளக்கமாகவே நம்முடைய கிதாபுடைய முஅல்லிஃப் அவர்கள், தொகுப்பாளர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 4வது வகை அர்ராபிஉ, நாலாவது மா உன் நஜிசுன், அசுத்தமான தண்ணீர் என்று கூறுகிறார். மா உன் நஜிசுன், அசுத்த, மா மௌசூஃப், நஜிஸ் சிஃபத், அதனாலதான் 2க்கும் ரஃபா வருது. வஹுவ, அந்த அசுத்தமான தண்ணீர் என்பது என்ன? அல்லதி, அது எத்தகையது என்றால் ஹல்லத் ஃபீஹி நஜாசத்துன், அதிலே அசுத்தம் என்பது இறங்கி விட்டது, கலந்து விட்டது. இறங்கி விட்டது அல்லது முற்றிலுமாக கலந்து விட்டது. சரி, அசுத்தம் அதுல கலந்துருச்சு. அந்த அசுத்தம் கலந்த அந்த தண்ணீர் எத்தகைய தண்ணீராக இருக்கு? அந்த தண்ணீருடைய வகைகளை இங்க 2 வகையாக பிரிக்கிறான், 2 பாட்டா பிரிக்கிறான். ஆ பா அப்படின்னு சொல்லி 2 பிரிக்கிறான். அந்த தண்ணி எப்படி இருக்கு?
வகான ராகிதன் கலீலன். அந்த அசுத்தம் கலந்த அந்த தண்ணீர் இருக்கிறது, அது நின்ற நிலையில் இருக்கிறது. ஜாரியன், ஓடக்கூடிய தண்ணீராக இல்லை, மாறாக நின்ற தண்ணீராக ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது. கலீலன், குறைவாகவும் இருக்கிறது. ஒரே இடத்துல தேங்கியும் இருக்கிறது, கலீலன் குறைவாகவும் இருக்கிறது ஆகியிருந்தது. அப்படி என்றால் அந்த தண்ணீர் என்ன ஆயிருச்சுங்க? அசுத்தமாக ஆயிடுச்சு. ஏன்? ஒரே இடத்துல நின்று விடுவது ஒரு காரணம், தண்ணீருடைய அளவும் குறைவாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால அந்த தண்ணீர் அசுத்தமாயிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருகிறது. குறைந்த தண்ணீர் என்று நாம் எதை குறிப்பிடுறோம்? சில வீட்டுல பானையில தண்ணி இருக்கு, சில வீட்டுல தொட்டியில தண்ணி இருக்கு, சில வீட்டுல வாளியில தண்ணி இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு இங்கே பதில் தருகிறார்கள் முஅல்லிஃப் அவர்கள். வல் கலீலு, குறைந்த தண்ணீர் ஆகிறது, குறைவின் அளவாகிறது. மா, அந்த ஒன்றாக இருக்கும். தூன அஷரின் ஃபி அஷரின், 10 10 விட குறைவானதாக இருக்கும். அதாவது அதனுடைய நீளம், அதனுடைய அகலம் 10 விட குறைவான நீளமும் 10 விட குறைவான அகலமும் கொண்டது. 10 முழம், 10 முழம் நீளம், 10 முழம் அகலம். 10 முழம் நீளமும் இல்லை, 10 முழம் அகலமும் இல்லை, அதை விட குறைவாகவே இருக்கு. அப்போ ஃபயன்ஜுசு பிஹா, இத்தகைய தண்ணீர், இத்தகைய குறைவான தண்ணீர் அந்த அசுத்தத்தை கொண்டு, பிஹா என்றால் அதனுடைய மர்ஜா நஜாசத்துன், அந்த அசுத்தம் விழுவதை கொண்டு அந்த தண்ணீர், என்ஜுசுடைய ஹுவ தமீர் என்பது அந்த தண்ணீரின் பக்கம் வீழுது, அந்த தண்ணீர் அசுத்தமாகிவிடும். பிஹா, அந்த அசுத்தம் விழுவதை கொண்டு. வ இல்லம் யظஹர் அஸ்ருஹா ஃபீஹி, வ இல்லம் யظஹர் அஸ்ருஹா, அந்த அசுத்தத்தின் பிரதிபலிப்பு அந்த வெளியாகாவிட்டாலும் சரியே, ஃபீஹி அந்த தண்ணீருக்குள்ளே, அந்த தண்ணீரிலே அசுத்தத்தின் பிரதிபலிப்பு வெளியாகாவிட்டாலும் சரியே, தண்ணீர் குறைவாகவும் ஓடாத தன்மை கொண்ட ஒரே இடத்துல நிற்கக்கூடிய தண்ணீராகவும் இருப்பதால் அந்த தண்ணீர் அசுத்தமாகி விடும். குறைவு என்பதற்கான அடையாளம் 10 முழம் நீளம், 10 முழம் அகலத்தை விட அந்த தொட்டி குறைவாக இருக்கிறது, அந்த தண்ணீருடைய அளவு குறைவாக இருக்கிறது. அப்படி இருப்பதால் அந்த தண்ணீர் அசுத்தம் விழுவதை கொண்டு அசுத்தமாகி விடும். வா, இரண்டாவது, எந்த தண்ணீரில் அசுத்தம் விழுவதால் தண்ணீர் நஜிஸாக மாறுகிறது என்றால், அவு அல்லது கான ஜாரியன். கான அதாவது அந்த தண்ணீர், கானவுடைய இஸ்மு அல் மாஉ, அந்த தண்ணீர் ஆகியிருந்தது ஜாரியன் ஓடக்கூடியதாக. வதஹர ஃபீஹி அஸ்ருஹா, ஆனால் அந்த தண்ணீரில் அதனுடைய பிரதிபலிப்பு வெளியாகிவிட்டது. தஹரவுடைய ஃபாயில் அசருஹா, தண்ணீரில் வெளியாகிவிட்டது அசருஹா, அசுத்தத்தின் பிரதிபலிப்பு. அப்படி என்றால் அந்த தண்ணீரும் அசுத்தமாகி விட்டது. ஓடக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அசுத்தத்தின் மிகைப்பு, அதனுடைய துர்வாடையோ அதனுடைய அசுத்தத்தின் கலரோ எல்லாம் தண்ணீர்ல தெளிவா தெரியுது அப்படின்னா, அப்போ அந்த தண்ணீர் நஜிஸாக மாறிவிட்டது. பிரதிபலிப்பு என்றால் என்ன? என்ன பிரதிபலிப்பு இங்கே நாம் கவனிக்க வேண்டும். வல் அசரு, இது முப்ததா. பிரதிபலிப்பு என்பதாகிறது தஅமுன், ருசி, அவு லவுனுன் அல்லது நிறம், அவு ரியஹுன் அல்லது வாடை. இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று அதில் பிரதிபலிப்பாக வெளியாகிறது என்றால் அப்போது அந்த தண்ணீர் என்ன ஆயிருச்சு? அசுத்தமாக ஆயிருச்சு. ஓடக்கூடிய தன்மையை கொண்டதாக இருந்தாலும் அந்த தண்ணீரில் அதனுடைய பிரதிபலிப்பு நிறமோ அல்லது ருசியோ அல்லது வாடையோ வெளியானதனால் அந்த தண்ணீர் அசுத்தமாக மாறிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் புழங்கப்படும் அடிப்படையில் தண்ணீருடைய 4 வகைகளை இந்த இடத்தில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து நாம் கடைசியாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு 5வதாக நாம் பார்க்க இருக்கிறோம். 5வது தண்ணி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அல் ஹாமிசு, 5வது தண்ணீருடைய வகைகளில் 5வது மா உன் மஷ்கூகுன் அப்படின்னு சொல்றாங்க. மா என்பது மௌசூஃப், மஷ்கூகுன் என்பது சிஃபத், சந்தேகத்திற்குரிய தண்ணீர் என்பதாக சொல்றாங்க. மா உன் மஷ்கூகுன், சந்தேகத்திற்குரிய தண்ணீர். மஷ்கூக் என்பது இஸ்மே மஃஊல், சந்தேகத்தை தூண்டக்கூடிய, சந்தேகம் ஏற்படுத்தப்பட்ட தண்ணீர். மா என்பது மௌசூஃப், மஷ்கூக் என்பது சிஃபத். அதனால ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான இஅராப் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த விஷயத்துல சந்தேகம்? ஃபீ தஹூரியத்திஹி, அது சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே. தஹூரியத் என்பது இந்த இடத்தில் முத்தஹிர் என்பதை நாடப்படுது. சுத்தமாக்கக்கூடிய விஷயத்தில் சந்தேகமான தண்ணீர், தான் சுத்தமாக இருப்பதிலே சந்தேகமானது அல்ல. இந்த இடத்துல நம்ம தெளிவா புரியணுங்க. தஹூரியத்திஹி, மற்றவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே சந்தேகத்திற்குரிய தண்ணீர்.
அப்ப இந்த தண்ணீர் என்ன தண்ணீர் இது? எந்த வகை தண்ணீர் மாஏ மஷ்கூக்காக ஷரியத்தில் பார்க்கப்படுகிறது என்பதாக பார்க்கும்போது விளக்குகிறார்கள். வஹுவ, எந்த தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ அதுவாகிறது. மா, அந்த ஒன்றாக இருக்கும். மா மௌசூல். ஷரிப மின்ஹு, அதிலிருந்து குடித்திருக்குமே. நல்லா பார்க்கணும், அதை இல்ல, அதிலிருந்து. இந்த மின்ஹு என்பது பாசியத்தை குறிக்குது. அதாவது அந்த தண்ணீரில் சிலதை, கொஞ்சத்தை குடித்திருக்கும் என்ற அர்த்தத்துல இருந்து இந்த மின்ஹு வருது. அந்த தண்ணீரிலிருந்து கொஞ்சத்தை குடித்திருக்கும். எது? ஹிமாருன், கழுதை. கழுதை குடித்திருக்கும். அவு பஹ்லுன், கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க. சட்டப்படி ஹிமார் என்பது கழுதையின் இனம், பஹ்ல் என்பது கோவேரி கழுதையின் இனம். அதாவது குதிரையும் கழுதையும் ஒன்று சேருவதால் உருவாகக்கூடிய ஒரு உயிரினம்தான் இந்த பகல், கோவேரி கழுதை என்பதாக இதற்கு சொல்லப்படுது. அப்போ அதிலிருந்து கொஞ்சத்தை குடித்திருக்குமே. ஹிமாருன், கழுதையோ, அவு பகலூன், அல்லது கோவிரி கழுதையோ குடித்திருந்தால் அந்த தண்ணீர் சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் சந்தேகத்திற்குரிய தண்ணீராக பார்க்கப்படுது. என்ன சட்டம்? அடுத்த ஒரு பாடத்தில் இதற்கான சட்டங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். இங்கே நாம் அதை பற்றி கூறுகிறோம். இந்த தண்ணீர் தான் நம்மிடத்தில் இருக்க, வேறு எந்த தண்ணீரும் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் இந்த தண்ணீரை கொண்டு உது செய்து விட்டு தயம்மும் செய்து கொள்ள வேண்டும் என்று ஹனஃபி ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள். தயம்மும் செய்து கொள்ள வேண்டும், இந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்திய பிறகு நம்முடைய சந்தேகத்தை நீக்க, வஸ்வசா என்ற ஊசலாட்டத்தை நீக்க தயம்மும் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதற்கு பேர்தான் மாஏ மஷ்கூக்காக இருக்கிறது. ஒருவேளை இந்த தண்ணீர் அல்லாமல் வேறு சுத்தமான தண்ணீர் நம்மளிடத்தில் இருந்தால் இந்த மஷ்கூக் என்ற சந்தேகத்திற்குரிய தண்ணீரை பயன்படுத்தவே கூடாது என்பதாக ஃபுகஹாக்கள் இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், 5 வகை தண்ணீரை நாம் தெளிவாக பார்த்தோம். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை. தாஹீர், ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த பாடத்தை பற்றி. தாஹிருன் முத்தஹிருன் கைர மக்ரூ, அடுத்தபடியாக தாஹிருன் முத்தஹிருன் மக்ரூ, மூன்றாவது தாஹிருன் கைர முத்தஹிர், நாலாவது மாஏ நஜீஸ், ஐந்தாவது மாஏ மஷ்கூக் என்று 5 வகை தண்ணீரை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையினால் நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹு தஆலா புரிந்து படிக்கக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.